என்னடா திடீர்னு கலாச்சு விட்ட, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, தூங்கின வெந்திரிச்சிட்டான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, மேட்சுக்கு வருவோமா? செலக்டட் 11 சத்ராஸ் vs ஸ்பார்டன்ஸ் கோலம், இவங்க 2 பேருக்கிடையே மேட்ச் நடக்க போகுது, ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் பால், முதல் ஓவர், பவர் பிளே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்பார்டன்ஸ் கோலம் அவங்க தான் பேட்டிங். இப்ப கேஸ் ரவி ஸ்ட்ரைக்ல இருக்காரு, ஆப்போசிட்ல வந்து ஜீவா. ஸ்டார்டிங் ஒரு லெஃப்டி, ஆஹா 2 பேரும் நடுவுல கேப்ல போயிருக்குது, சர்க்கிளை தாண்டி போயிருக்கு. பட் கொஞ்சம் மிஸ் பால், இல்லாட்டி மொதல் பாலே ஒரு விக்கெட் கடிச்சிருந்திருக்கும். அது நடக்கல செலக்டட் 11க்கு. பட் இருந்தாலும் குட் ஸ்டார்ட். வித்தின் த விண்டு போட்டுட்டு இருக்கா அப்படி பவுலரு. ஸோ பெரிய அட்வான்டேஜ், லெஃப்ட் ஆர்ம் வேற. ஸ்விங் பண்ணணும்னு போடப்பட்ட ஒரு பால், பட் ஆனால் அது வந்து தவறான லைனு, வெளியவும் போயிடுச்சு. ஸோ ஒய்டு ரீபால் போடணும். என்னன்னே தெரியல, லெஃப்ட் ஹேண்டர்ஸை பார்த்தா மட்டும் எனக்குள்ள ஒரு குஷி வந்துடுது, அது ஏன்னே தெரியல. இந்த சாக்கோ பார் 10 ரூபா அதை கையில் பிடிச்சி விட்டால் சாப்பிட்டுட்டே இருக்கலாமா அந்த மாதிரி. ஓ சம பால், சம கம்பேக்கு. பவுலரின் ரிப்ளேவே நல்ல பாலா போட்டுட்டு இருக்காரு, வெற மாதிரி ஸ்டார்ட். 2 பால் தானடா, அதுக்கே ஏன்டா அப்படின்னா சொன்னா பால் அந்த மாதிரி. ஷாட், எங்கயா போச்சு பால்? ஆறா? ஆறுனா, எஸ் ஆறு. ஆறுனா, ஆறு வந்திருக்குதுங்கண்ணா. DJ Vishnu Entertainment. பாட்டு முடிச்சு போங்க, போயிட்டாங்க, பை பை. 6 விழுந்திருக்குது. அடுத்த பால். ஸோ ஒரு பால், ஆஹா நல்ல ஐடியா பை த பவுலர், சீரியஸ்லி. மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ பாலுக்கு பால் இங்கே போட்டா போட்டி நடந்துகிட்டு இருக்குது. பேட்டரை நீங்கள் அடிச்சிங்கன்னா பவுலர் நாங்கள் சும்மாவா இருப்போம் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆஃப் பவுலிங் இங்கே ஸ்பீடில் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. விண்டு பயங்கரமா இருக்கு அருண். ஆமாண்ணே, குழுகுலு விண்டிலே 6 எங்கே தூக்கி அடிச்சார் பாத்தீங்களா? எதிர்காத்து மறுபடியும் விண்டில ஒரு கேட்ச் பிராக்டிஸ். அழகான ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை எடுத்துட்டாங்க. முதல் விக்கெட் வித் அக்ராஸ் த விண்ட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது இவ்வளவு ஹைட்டுக்கு போய் அசால்ட்டா பிடிச்சிருக்கா அப்படின்னா சாதாரண ஆளு கிடையாது. இல்லை நீ முத்தே, நீ தான்ல வீரன் அப்படின்ற மாதிரி செமையான ஒரு கேட்ச். வெல்கம் விக்கெட் ஃபார் செலக்டட் 11. ஸோ முதல் விக்கெட், ஃபர்ஸ்ட் பிளட் ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ் கமெண்ட்ரி டைட்டில் ஒன்று சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும், அந்த ஸ்டைலே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் பிளட் ட்ரான் பை த பவுலிங் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் ஒரு ஸ்லோவர் பால் ட்ரை பண்ணாரு, பட் ஆனால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் ரொம்ப ஒயிட் லைனை தள்ளி போனதுனால அது ஒரு ஒய்டு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. காற்றுல கொஞ்சம் வித்தையை காட்டினா பயங்கரமாக இருக்கும் போலயே. ஆஹா, அதேதான் பாஸ்டிஷ் பால். அந்த பாஸ்டிஷ் பாலோட டாட் பாலோட ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடியல வந்து பாத்தீங்கன்னா 10 runs ஆன் த போர்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ். DJ Vishnu.
DJ Vishnu Entertainment. முதல் ஒரு முடிவில் 10 ரன் ஆன் த போர்டு, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆடுனது ஓகே, கால் இன்ச்சு கூட வெளியே நகரல அப்படின்ற மாதிரி இருக்குதே. அது பக்கம் இருக்கட்டும். 2வது ஓவர். ஸோ பவர் பிளேல 2 சைடுமே வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. 10 ரன் அடிச்சிட்டாங்க, அதே மாதிரி விக்கெட்டும் எடுத்துருக்காங்க. ஸோ 2வது ஓவர் எந்த அளவுக்கு போகுதுன்ற பார்ப்போம். விக்கெட்டா, இன்னொரு மெயின் விக்கெட் எடுத்துட்டாங்க பாருங்க. செலக்டட் 11 செலிப்ரேஷனை பாருங்க, கொஞ்சம் பின்னாடி என்ன மாதிரியான செலிப்ரேஷன். அந்த விக்கெட்டோட முக்கியத்துவம் எப்படின்றது அது அவங்களுக்கே தெரியுது. ஸோ க்ரூஷியல் விக்கெட் டவுன் ஃபார் ஸ்பார்டன்ஸ் டீம். எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துறேன், நேரம் பாட்டை போட்டு கவர் பண்ணிருக்கேன். வேணா மணி என்னையா லேட் பண்றேன். அப்புறம் அடுத்து டயலாக்லாம் இல்ல, ஆடுங்க. நல்ல பாட்டை செலக்ட் பண்ணி ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க. அடுத்த பாலுங்க. Two crucial wickets in the back-to-back over. So little bit pressure on a Spartan team. அருண், அண்ணா, ஸோ நம்மளுடைய இந்த மேட்சை பார்க்கறதுக்கு நம்மளுடைய எஸ்டிஎஸ் ஃபவுண்டர் ஆஹா மரியாதைக்குரிய திரு ஜே சுந்தர் மற்றும் அவர் கூட எங்களோட மரியாதைக்குரிய எங்களோட வெங்கட் சார், எங்களோட பாஸோட பிசினஸ்க்கு நிறைய உதவியா இருக்கிற வெங்கட் சாரும் வந்திருக்காரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஸ்பார்டன் டீம் பத்தி அவருக்கு தெரியும். அதனால இந்த மேட்சை பார்க்கலான்னு வந்திருக்காங்க. 2 பேருக்கு வணக்கம் சார். வணக்கம் சுந்தரா, வணக்கம் வெங்கட் சாருக்கு வணக்கம். ஹாய். பேக் டு பேக்கா நல்ல பால் போட்டுட்டு நினைச்சேன், பட் இந்த பால் ரொம்ப தள்ளி போட்ட காரணத்தினால ஒரு ஒயிட். சீரியஸ்லி ஒரு தரமான ஒரு கம்பேக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல ஸ்பார்டன்ஸ் டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டோட்டல் போட்டே ஆகணுமுங்கன்னா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ரவுண்டு 3 வேற வழி கிடையாது, அந்த மாதிரி டோட்டல் போட்டு தான் ஆகணும். பா நான் ஸ்பீடா அந்த பால், ஐயோ அப்பா முடிஞ்ச ரீப்ளேல போடும். அது என்ன மாதிரி ஸ்பீடுன்னு தெரியல, செம ஸ்பீடு. பால் சல்லுன்னு போயிடுச்சு. பைபாஸ்ல 150 போன மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல. பேர் கலர் கண்ணாடி நல்லா இருக்கு. அடுத்த பால். மறுபடியும் அதே லென்த். ஆஹா, பேக் டு பேக். இங்க விக்கெட் கொடுத்தாலும் இங்க பேக் டு பேக் மறுபடியும் பிரஷர் போடுறாங்க செலக்டட் 11. சீரியஸ்லி they are in the game, they are fire against Spartans team. செம்மையா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்காங்க போல. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஸ்பார்டன்ஸ் டீமும் சும்மாலாம் இல்லை, ஆல்ரெடி வந்து செம்ம டாமினேஷன்ல தான் வந்து மற்ற டீமை பீட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்பேக்ன்றது பெரிய விஷயமா இருக்காது, கம்பேக் கொடுப்பாங்க. அருண், லாஸ்ட் டைம் செகண்ட் பிரைஸ் அடிச்சவங்க. தைஸ்ல பட்டிருக்குது. ஸோ ஓடினாலுமே நோ ரன், ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாங்க ஸ்பீடு காரணமா. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. பேக் டு பேக்கா டாட் பால் விழுந்துகிட்டு இருக்குது. பேட்டிங் டீம் ஆன் ப்ரெஷரில் இருக்கிறாங்க. பட் அந்த ப்ரெஷரை அவாய்ட் பண்ணுறதுக்கு 1 க்ளீன் ஹிட், ஒரே ஒரு க்ளீன் ஹிட்டு ப்ரெஷரை வந்து இந்த ஓவரில் ரெடியூஸ் பண்ணும். ஆனால் அது பத்தாது, அடுத்த அப்கமிங் ஓவரில் இன்னும் நிறைய ரன் அடிக்கணும். ஸோ பார்க்கலாம் இந்த ஓவரோட அடுத்த பால். அகைன் ஓங்கி அடிக்கதான் முயற்சி பண்றாங்க, பவுண்டரி கிளியர் பண்ணணும்ன்ற முயற்சி பண்றாங்க. பட் ஆனா முடியல. டாட் பாலோட ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிவில் 11 ரன் ஆன் த போர்ட் ஃபார் த 2 wickets loss.
காட்டிட்டு போயிடுங்க. ஆதார் கார்டு இங்க செக் காட்டிட்டு அவர் உள்ள வந்துடும். இல்லைன்னா அவர் டிஷர்ட் போட்டு உள்ள போட்டோம் அவர் ஆதார் கார்டு இங்க செக் பண்ணுவாங்க. ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோர் 11 ஆன் த போர்ட், 2 விக்கெட்ஸ். டிஷர்ட் போட்டு நீங்க உள்ள போயிடுங்க. உங்களோட ஆதார் கார்டை கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகே, பேக் டு கேம். ஸோ 2 ஓவரில் 11 ரன், 2 விக்கெட்ஸ் லாஸ். ஓடிபி செக் பண்ணி அடுத்த புதிய பவுலரா விக்னேஷ் உள்ள வந்திருக்கிறாரு. ஸோ முதல் 2 ஓவர் ரெண்டுமே வந்து தரமான ஒரு ஓவர். பேக் டு பேக்காக வந்து விக்கெட்ஸும் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அதே நிலைமையில் ரன்ஸும் பெருசாக கொடுக்கல எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் ஓவர். பவுண்ட்ரிஸு 6 சொல்லி பறந்தாலும் ஒரு மெயின் விக்கெட்டு. அடுத்த ஓவரில் ரன்னு கொடுக்காம, பெரிய அளவில் ரன்னு கொடுக்காம ஒரு விக்கெட்டு. ஸோ 2 குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இப்போதைக்கு இருக்கிறாங்க. பட் ஆனால் ஸ்பார்டன்ஸ் டீமுக்கு அடுத்த இந்த அப்கமிங் இந்த ஓவரோட சேர்த்து வெளியே 2 ஓவர் இருக்குது. இந்த 3 ஓவரையும் மினிமம் 30 ரன் டார்கெட் வச்சு அடிச்சாங்கன்னா அவங்க டீசெண்டான ஒரு டோட்டலாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். எஸ், கரெக்டாக சொன்னீங்க. பட் டஃப்பான டீம் ஸ்பார்டன். அவங்ககிட்ட ஓவர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ 35 கிராஸ் பண்ணிட்டாலே அவங்க வந்து ஆவரேஜான சர்க்கிளில் வந்துடுவாங்க. ஓ, பால் 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 அகைன் அகைன் அதே லென்த்தை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்கெட்ச் போட்டு தானே உண்மையில வந்திருக்கிறாங்க செலக்டட் 11. எஸ், ஸ்கெட்ச் போட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க லைவ்ல எல்லாமே பார்க்குறாங்க போல இருக்கு. சீரியஸ்லி மேபி இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து செகண்ட் ப்ரைஸ் அடித்த டீம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷனோட இருக்காங்க. அதேதான். ஸோ அடுத்த பால் எட்ஜ், மீண்டும் ஒரு கேட்ச் பிராக்டிஸ். ஒரு காஸ்ட்லி மிஸ். இந்த டிராப் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆக போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். நான் 2 பேருக்கு நடுவில் மோதிக்கலையேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதான்னு தெரியல. முக்கியமான ஒரு கேட்சை வேற, இன்னொரு ப்ரெஷர் போடுற டைமில் வேற விக்கெட்டை விட்டுருக்குறாங்க. ஒரு ட்ராப் கேட்சு. பட் பவுலர் வந்து கொஞ்சம் வந்துட்டார், நடுவில் கிராஸ் ஆகிட்டார். கீப்பர் பிடிச்சிட்டாரு. அதே தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஈஸ் அன் ஆர்கியூமெண்ட், ஏன் அங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் அகெயின் ஒரு ட்ராப் கேட்சிங்க. ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்க போகுதுன்னு தெரியலையே. ஓ, நல்லா கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பாலு கீப்பரையும் தாண்டி பறந்து விட்டது. ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அகெயின் ஒரு ரன்னு ஓடி இருக்கிறாங்க. சிங்கிளு. ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ மாற்றிங்கனக்குள்ளே ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பவுண்டரிகள் தேவை ஸ்பாட்டனுக்கு. பவுண்டரிகள் கண்டிப்பாக அடித்து ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணால் தான் செலக்டட் 11க்கு ஒரு ப்ரெஷர் விழுகும். இல்லாட்டி செலக்டட் 11 மாற்றி ப்ரெஷர் போட தான் செய்வாங்க. அடுத்த பால் இந்த முறை அதே தான். என்ன மாதிரி கோவம் அவருக்கு. எப்பா போன தடவை டாப் கேட்ச் ஆனது, இந்த மாதிரி பிடிச்சிட்டார் ஐயா. DJ Remix King. க்ரூஷியல் டைமில் கேட்ச் ட்ராப் ஆனாலும் மறுபடியும் நாங்கள் கம்பேக் கொடுப்போம், எங்களை விக்கெட் கிரியேட் பண்ண தெரியும் சொல்லிட்டு இன்னொரு கேட்ச் எடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போதைக்கு ஃபீல்ட் செட்டப் வந்து சர்க்கிளுக்குள்ளே நிறைய க்ளோஸாக வச்சுருந்தாலும் ஆனால் அங்கே டீப் ஸ்கொயர் லெகு மிட் விக்கெட்டு லாங் ஆஃப்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுருக்குறாங்க. கவு கார்னர் கிடையாது. தெரிஞ்ச அந்த ஒரு சைடு தான் மேபி ஏதோ ஒரு சான்ஸ் இருக்குதோன்னு தோணுது. பட் தெரியல, அது அப்கமிங் ஓவரில் தான் தெரியும். ஸோ பார்க்கலாம். 3வது விக்கெட் விழுந்திருக்குது. அதை தொடர்ந்து ஓகே கொஞ்சம் பவுண்டரி சைடு வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவர். ஸ்கொயர் லெக் ரீஜியனில் ட்ரை பண்ணார். பட் ஆனால் வந்து அங்கே அவுட்டே அப்படின்னு சொல்லிட்டு கீப்பர் சும்மா கத்துனாரு. ஏப்ரல் ஃபூல் அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டார். ஸோ ஜஸ்ட் அது வந்து அவுட்டு கிடையாது, சும்மா தான் அப்பீல் பண்ணியிருக்காரு. ஸோ தட் இஸ் அ டாட் பால். பேக் டு பேக் டாட் பால்ஸ் போட்டு ப்ரெஷர் போட்டு விக்கெட்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஸ்டாக்.
ஃபைனலி குட் டச் ஆன் த பேட். பட் ஆனால் இருந்தாலும் அது வந்து பவுண்டரிகள் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஜஸ்ட் லாங் ஆனில் ஒரு சிங்கிள் மட்டுமே. அண்ட் ஓவர் முடிஞ்சிச்சு. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 14 runs ஆன் த போர்ட் ஃபார் த 3 wickets லாஸ். நாலாவது ஓவர் போட போகிறாங்க. ஸோ கடைசி ஒரு பவர் பிளே வந்தாலும் இந்த 2 ஓவரில் ஸ்பார்டன்ஸ் டீம் எவ்வளோ ரன் அடிக்கணுமோ அவ்வளோ ரன் அடிச்சே ஆகணும். ஓகே, குட் டைமிங் ஆன் த பால் அண்ட் வெல்கம் a warm welcome பவுண்டரிங்க. பவுண்டரி. இந்த 12 பால்ல ஒரு 4 4 வரணும். 4 பவுண்டரி. ஸோ முதல் பாலே ஒரு வார்ம் வெல்கம் பவுண்டரி. இந்த ஓவருக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்றதுல முதல் பாலே பவுண்டரி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நல்ல ஸ்டார்ட். பொறுமசாமி ஃபீல்டர் வந்து பொசிஷனுக்கு போல கோச்சாரா ரம்சே பாபா. ஓ லோ ஃபில்டாஸே சரியா போலப்பா, மிஸ் பண்ணிட்டாருப்பா. மேபி நின்று இந்த ஒரு ஃபிளிக்கா போட்டிருந்தானா பாலே வந்து தன்னாலே காத்துல வா சுருதி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். பட் ஆனால் அது நடக்கல, ஒன்றும் பண்ண முடியாது. எட்ஜ். ஆஹா, புடிச்சாரு. க்ளீன் கேட்ச் மறுபடியும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு விக்கெட் வேற விழுகுது. 3 தொடர்ந்து 4. அது ஒன்றும் இல்லை, மிக்ஸு தான். அதை யாரும் கண்டுக்காதீங்க. அவன் டிஜே அப்பா அப்படி தான் வேலையை காட்டும் அப்படி. ஸோ அகைன் வெல்கம் விக்கெட்டை பவுண்டரிக்கு அப்புறம் ஃபுல் டாஸ். ஆஹா, லைனை லூஸ் பண்ணிட்டாரா. அது மட்டும் இல்லாம நோ பால். ஃப்ரீ ஹிட் கிடைச்சிருக்குதுப்பா, ஃப்ரீ ஹிட். ஏன் சொல்லுங்க. அது நோ பாலே கிடையாது, அது கரெக்ட் பால்னு சொல்லிட்டா அங்கிட்டு பவுலிங் டீம் செலக்டர்ல வந்து ஒரு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஜி, அது நோ பாலா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் பார்த்து ரிவ்யூல தெளிவா சொல்லுங்க. ரிவ்யூ பாட்டு இல்ல. துடிக்குது. What is the result? No ball. Aha.
சுத்தி இருக்கிற கருவேல மரத்துல நடுவுல மாட்டின மாதிரி இருக்குது. ஆக மொத்தத்துக்கு ஒரு நோ பால் கட்சிருக்குது. ஃப்ரீ ஹிட் வேற. கஷ்டமான டைமிங்ஸ். இப்பதான் விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்தாங்க. பட் ஆனா வந்து மறுபடியும் இப்போ ஒரு நோ பால் விழுந்திருக்கு. ஃப்ரீ டெலிவரியை யூஸ் பண்ணா ஸ்பாட்டன் சண்டிக்கு மறுபடியும் ஸ்கோர் போர்டு ரைஸ் ஆகும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரீ ஹிட் பால். ஓகே, கிளீனான லென்த் பாலுப்பா. செம்ம கிளீனான பால். அரௌண்ட் த ஸ்டம்ப்ஸ்ல ஓடி வந்துட்டு அசால்ட்டா போட்டுட்டு இருக்காரு. செம பாலிங். ஷாட் ஸ்ட்ரைட்டா. இதை தாங்க ரொம்ப நேரம் அவங்க டீம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேக் டு 6 அப்படின்னா சொல்லணும். செம்ம ஸ்ட்ரைக், செம்ம பவுண்டரி. மறுபடியும் லாங் ஆன்ல மறுபடியும் இங்க ஒரு டாட் விட்டா அடுத்து நாங்க பவுண்டரி அடிப்போம்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சோ பவுண்டரி அகைன் வந்திருக்குது. சோ பிக் பேட்டிங் அண்ட் பிக் பவுலிங் போயிட்டு இருக்குது. பால் ஒரு நோ பாலுக்கு அப்புறம் ஃப்ரீ ஹிட் வந்தது. ஃப்ரீ ஹிட்ல வந்து பெருசாக ரன்னு போல. அண்ட் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 போயிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து அடுத்த பால், லாஸ்ட் பால் இந்த ஓவரில். ஆஹா, அரௌண்ட் த ஸ்டம்ப்ஸ்ல போட்ட ஹேங்கிலிங் அக்ராஸ் தாங்க போகும். இன்சைடு வராது. அகைன் ஒரு டாட் பால். 4 ஓவரோட 32 ரன் ஆன் த போர்டு ஃபார் 4 விக்கெட்ஸ் லாஸ், 32 ரன்ஸ். லாஸ்ட் ஓவர் இந்த முதல் இன்னிங்ஸில் 4 ஓவர் முடிவில் 32 ரன்னு, 4 விக்கெட் இழப்பு இருக்கு. ஸோ 6 4 24 எப்படி பார்த்தாலும் மினிமம் கேரண்டியாக 20 ரன் வேணும். இந்த ஒரு ஓவரில் 20 ரன் அடித்தாங்கன்னா ஒரு 52 அப்படின்னு போர்டில் போட்டு 53 அப்படின்ற ஒரு டோட்டலை போட முடியும். ஆனால் அதுக்கு வந்து செலக்டட் 11 வாய்ப்பு கொடுப்பாங்களான்ற மாதிரி தான் என் கேள்வி இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே நல்லா டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ, கவர் பாயிண்ட் திசையில் ஒரு சின்ன சிங்கிள். எஸ், அதை வந்து த்ரோ பண்ணலாம் வேணாம், ஜஸ்ட் கையிலே வச்சுப்போம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயே நல்லா புரியுது. கிளியர் மைண்ட் செட்டோட தான் வந்துருக்காங்க. பிக் டீம் அகெயின்ஸ்ட்டு அப்படின்னு இருக்கிறப்போ எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட தான் இருக்கணும். பக்கா பிளான் பண்ணணும். ஸோ அதை இப்போதைக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் இங்கே ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி பண்ணாரப்பா. பட் ஆனால் சரியா இது பண்ணல. ஸோ அது வந்து ஜஸ்ட் பேட்டில் தான் பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் 2 எண்ட் ஆஃப் த பேட்டு. அது ஒன்றும் பண்ண அகைன் ஒரு சிங்கிள். ஸோ முக்கியமான நேரத்தில் வந்து இப்போதைக்கு பவுண்டரிஸ் எதுவும் வரல. கடைசி 4 கடைசி 4. செம்ம ஷாட், எக்ஸ்ட்ரா கவர்ல. ஐயோ, ஷாட் படி. வெல்கம் 6. சிக்ஸ் பேருக்கு எக்ஸ்ட்ரா கவர்ல. டவுன் தி ட்ராக், டான்சிங் டவுன் தி ட்ராக் ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. 6 நோ பால் வர.
ஸோ ஓகே, இந்த நிலைமையில் வந்து பவுலரை சேஞ்ச் பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க செலக்டட் 11. ஸோ பவுலர் சேஞ்ச்டு அண்ட் தேங்க்யூ ஃபார் த கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ பேக் டு பேக்காக 6 வந்திருக்கு. அந்த நிலைமையில் நோ பால் வேற கொடுத்துருக்குறாங்க. நோ பால் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரீ ஹிட் வேற. ஸோ இப்போ அப்படி இருக்கா போகும்போது எவ்வளோ பெரிய 6 வரப்போகுது அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ 2 பேருக்கிட்டே ஒரு போட்டா போட்டி. கடைசி 3 பால் இந்த இன்னிங்ஸில். உடனே அதுக்குள்ளே 1008 ட்ராமா நடந்துருச்சு. நடுவில் ஒரு நோ பால்லாம் போட்டு, ஸோ அதுக்காக பவுலர் சேஞ்ச் பண்ணி இப்போ அகைன் புதிய பவுலர் உள்ளே வந்திருக்காரு. ஸோ இந்த புதிய பவுலர் வந்து அவங்க டீமை வந்து காப்பாற்றுவாரா? கடைசி 3 பாலில் வந்து கம்மியான ரன்கள் கொடுத்து பிலோ 50 பண்ணுவாங்களா? ஓகே, ஃப்ரீ ஹிட் பாலு என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். டவுன் ட்ராக் வந்து அடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் இன்டெலிஜென்ட்டாக கொஞ்சம் சைடில் போட்டார். ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள், ஃப்ரீ ஹிட்டில் பெருசாக போகலை. ஒரு சிங்கிள் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டிஸ்ட்ரக்ஷன் டன்னு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் 2 பால் இருக்கு. 2 பாலில் எவ்வளோ ரன்னு அடிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் பா 2 பாலில். ஆஹா, வைடுப்பா, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் வைடுப்பா. ஆங்கிலிங் அக்ராஸ் த ஸ்டம்ப்ஸை போடணும்னு ட்ரை பண்ணார். 5th ஸ்டம்பு கிட்ட லைன் வச்சார். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அப்படியே அவையில் பால் போயிருச்சு. ஸோ வைடுக்கு ரீபாலு. ஷாட்டு ஸ்ட்ரைட்ல ஆளு லாங் ஆன்ல இருக்காங்க. 2வது ரன் வர்றாங்க குயிக்கா. ஆஹா, கீப்பர் விட்டுட்டாரு, பின்னாடி ஃபீல்டரை விட்டுட்டாரு. ஐயோ, செம்ம புல்லட் த்ரோ. பட் ஆனால் அது வந்து யூஸ் இல்லாமல் போச்சு. ஸோ மாற்றி மாற்றி ரன்கள் ஓடி இருக்கிறாங்க. 3 ரன் ஓடி எடுத்துருக்கிறாங்க. பெரிய விஷயம். அண்ட் முக்கியமாக ஸ்பார்டன்ஸ் டீம் 50 கிராஸ்டு, 50 ரன் கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் டெலிவரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். சேஞ்சா பேச கொஞ்சம் ஸ்பீடா கம்மி பண்ணிருந்தாரு. ஆனா அது கரெக்டா டைரக்டா போய் லாங் ஆன் த கையிலேயே போய் விழுந்திருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட்டோட முடிக்கிறாங்க. அண்ட் முக்கியமா சொல்ல போனோம்னா எங்க இருந்த மேட்சை வந்து மறுபடியும் கையில வந்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்பார்டன்ஸ் அணி. 52 ஆன் போர்ட்ல போட்டிருக்காங்க. 53 ரன் ஆன் போர்ட் டார்கெட் ஃபார் செலக்டட் 11. DJ K.
Kane. DJ Kane. வா என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு ரோலர் கோஸ்டர் இன்னிங்ஸுங்க. 3 ஓவரில் சம்மர் 14 கிட்ட இருந்தாங்க. ஃபினிஷிங்கில் 52ல் முடிச்சிருக்காங்க. 53 இப்போதைக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்கங்க செலக்டட் 11 சட்ராஸுக்கு. ஸ்பார்டன்ஸ் கோவலம் வேற மாதிரி ஆக்சலரேஷன். எப்பா ரொம்ப ரொம்ப திரும்ப அதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. காலைல சொன்ன அதே டைலாக் தான் சொல்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு ஆக்சலரேஷன் கொடுத்தாங்க லாஸ்ட் 2 ஓவரில். அதே மாதிரி ஒரு ஆக்சலரேஷனாக இருந்தது. செம்ம பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த வேளையில் நம்மளோட சுந்தர் அண்ணா அவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சுந்தர்ண்ணா. எஸ் 53 அடித்தால் வெற்றி அப்படின்ற நிலைமையில பேட்டிங்ல செலக்டட் 11 சட்ராஸ்க்காக ரோஹித் மற்றும் அருண். ஸ்ட்ரைக்கர்ல ரோஹித், நான் ஸ்ட்ரைக்கர்ல அருண். அண்ட் பவுலிங்ல ஜீவா. இவர் போடுவாருங்க 4 ஸ்டெப்பு தான் வைப்பாரு மனுஷன். கிரிக்கெட் பால்லே சும்மா சிங்குன்னு போடுவாரு. செம்பர் பால் கீப்பர் எங்க நிக்கிறாருன்னு பாருங்க. முதல் பால் ஆஹா சூப்பர் டெலிவரி. ஆனால் கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப்ல போட்டிருக்காரு. வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. திரும்பவும் சொல்றேன் செம்ம மேட்ச் இது. ஒன் ஆஃப் த மேட்ச் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த ரவுண்ட் நம்பர் 3ல செலக்டட் 11 சட்ராஸ் அண்ட் ஸ்பார்டன் ஃப்ரம் கோவலம். 2 டீமும் செம்ம ஸ்ட்ராங்கான டீமு. அப்பீல் பண்ணியிருக்காங்க. சூப்பர் பாலுங்க திரும்ப ஜீவா கிட்டேருந்து. ஆங்கிலிங் அக்ராஸ் த ரைட் ஹேண்டர். டாட் பால் மட்டுமே. ஷார்ட்டு அண்ட் எங்கேயுமே பால் போகலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ட் மிட் கைக்குள்ளேயே சிங்கிள் சேவ். எஸ் பவுலிங் போட்டுட்டு இருக்கிற ஸ்பார்டன் டீம் தான் லாஸ்ட் சீசன் 2024 கிரிக்கெட் ஃபெஸ்ட் எஸ்டிஎஸ் கிரிக்கெட் ஃபெஸ்ட்டோட ரன்னர்ஸ் அப். எல்எல்எஃப்க்கு அகேன்ஸ்டாக அவங்க தான் ஃபைனல்ஸ் ஆடினாங்க. செம்ம டீமுங்க, கடப்பார டீமு. அந்த அதர் ரெண்ட் செலக்ட் 11 சட்ராஸுமே சாதாரண டீம் கிடையாது. அண்ட் பியூட்டிஃபுல்லி பவுல்டு டாட் பால். அடுத்த பாலு another single. ஸோ ஜீவா இவரோட ஓவர் கொஞ்சம் ஆடி ஆகணுங்க பார்த்து. அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க. செம்மையான டைமில் கேப்டன் கரெக்டாக முதல் ஓவரே கொடுத்துருக்காரு ஒரு மேண்டட்ரி பவர் பிளேக்குள்ளேயே. அண்டு இன்னைக்கு நாளுக்கான மேண்டட்ரி பவர் பிளேயோட ஆவரேஜ் ஸ்கோரு 6-8 தான். ஸோ நம்ம அதை தாண்டி பெருசாக எதுவுமே பார்க்கல. ஷாட் ஆஹா வலிக்கு விழுந்துட்டாரு நான் ஸ்ட்ரைக்கரு. ஓகே சேஃபாக ஓடிடுவாருங்க. செம்ம த்ரோ கன்னு மாதிரி இருந்தது. லாஸ்ட் பால் தி ஃபர்ஸ்ட் ஓவர் 4 for no loss இது வரைக்கும்.
ஃபுல்ல பால் ஒத்த கை ஷாட்டு, டைமிங் இல்லைங்க. காரணம் பாலோட ஃபேஸ் அவ்வளோ இருந்தது. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 5 for no loss. DJ Kane. முதல் ஓவர் செம ஓவருங்க ஜீவா கிட்ட இருந்து. வெறும் 5 ரன் தான். ரெண்டாவது ஓவர் போடுறதுக்கு ஜினேஷ் குமார் ரெடியாக இருக்காருங்க ஸ்பாட்டன்ஸ் கோலத்துக்கு. ரொம்ப வெளியே போட்டிருக்காரு. அகைன் பாத்தீங்கன்னா ஆங்கிலிங் அவே ஃப்ரம் த ரைட் ஹேண்டர், ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு டிகே. ஸோ ஆகாஷ், எஸ், அடுத்து விளையாட போற டீம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா கேங்ஸ்டர்ஸ் திருக்கழுக்குன்றம் வர்சஸ் டிஏடிஎஸ் டார்க் டெவில்ஸ் சூளேரி காட்டுக்குப்பம். ஸோ ரெண்டு டீமும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். டார்க் டெவில்ஸ் டிஏடிஎஸ் டார்க் டெவில்ஸ் வர்சஸ் கேங்ஸ்டர்ஸ் திருக்கழுக்குன்றம். ஸோ ரெண்டு டீமும் தயார் நிலையில் இருங்க. கொஞ்ச நேரத்தில் டாஸ் போடப்படும். ஸோ எஸ், கண்டிப்பாக கேங்ஸ்டர்ஸ் நான் இது வரைக்கும் கமெண்ட்ரி பண்ணலை, நான் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. நான் டிஏடிஎஸ் செம்ம டீமுங்க டாட்ஸ் டார்க் டெவில்ஸ். கண்டிப்பாக கேங்ஸ்டர்ஸும் ஈக்குவலான ஒரு ஆப்போனண்ட் மாதிரி தான் இருப்பாங்க. வைடுங்க. திரும்பவும் வெளியில போடப்பட்ட ஒரு பால், மீண்டும் ஒரு வைடு. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட்டில். இருங்க அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி பால் இங்கே பவுலர் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டா. அப்படி அவுட் சைட் ஆஃப் டாட் பாலுங்க. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலாக சதம் அடித்த இந்திய வீரர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கான ஆன்சரும் இங்கே வந்தாச்சு. லாலா அமர்நாத். எஸ், லாலா அமர்நாத் சார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட். அனதர் டாட் பால். ஸோ லாலா அமர்நாத் பார்த்தீங்கன்னா அவர் காலத்துலேருந்தே தான் நம்ம சங்குமாம்ஸ் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு வேற. நானா? எஸ். ஓகே, பரவாயில்ல. 1947 நான் விளையாடுனுக்கிறேன். அந்த மேட்ரு உனக்கு தெரியுமா? சரி, ஓகே. இப்போதைக்கு பேட்ஸ்மேன் வந்து ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. எப்படா நெஞ்சில கொஞ்சம் ஆஹா அடிச்சாரு. சமட்ரைப்பா. ஸ்டில் பால் வந்து தாண்டி போயிருக்கு. 6. ஸோ கரெக்டாக பதில் சொன்னவர் யாரு அப்படின்றதையும் இந்த ரீப்ளே இங்கே வந்து ரீப்ளே போட போகிறாங்க. ரீப்ளே பார்த்துட்டு வந்துடலாம். ரீப்ளேல பார்க்கலாங்க. ஷார்ட்டை இன்னும் பெட்டராக தெரியும். பா
ஸ்லாட்ல இருந்த பால் நல்லா ட்ரிகர் ஆகி வெளியில வந்துட்டாரு. அந்த அடிச்சிருக்காருங்க. சீரியஸா ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு சூப்பர் ட்ரை. ஸோ ஆன்சர் சொன்னவர் யாரு? முதல் செஞ்சுரி இந்தியாவுக்காக ஆடினவர் முதல் செஞ்சுரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விராட் கோலி ஃபேன் மிஸ்டர் தரணி விராட். அவர் தான் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு. அண்ட் அவரு அவுட்டுங்க. அவுட் போல்ட் ஆயிருக்காரு. இல்ல ஆக்சுவலாக எப்படி வந்து பேட்ஸ்மேன் சம்பிச்சு போயிட்டாரோ நானும் அதே மாதிரி சம்பிச்சு போயிட்டேன். டங்குன்னு காலிங்க ஸ்டிக்கு. தேவையான நேரத்தில் ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு ஸ்பார்டன் டீமுக்கு. சங்கமாம் அங்கேயே அப்படியே இருக்கீங்கன்னா அப்படியே லைவ்ல பாருங்க. டபுள் ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டு அந்த விக்கெட்டை காமிச்சிட்டு இருக்கோம் ரீப்ளேல. சூப்பர் சூப்பருங்க. ஸோ ஆன்சர் மட்டும் அப்படியே போட்டுருங்க ஐயா. இப்போவே ஆன்சர் சொன்னவர் யாருன்னு. ஸோ தேங்க்யூ தரணி, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. மற்ற எல்லாம் ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். நான் முதல்ல ஆன்சர் பண்ணது தரணி. இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, எங்களை லைவில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ தட் நிறையா கொஸ்டின்ஸ் வரும். இன்னும் நாளும் இருக்குங்க. இன்னும் 1 வீக், மோர் தேன் அ வீக், கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு மேலே நாள் இருக்குது. ஸோ இன்னமும் நீங்கள் வந்து காசு வெல்றதுக்கோ சரி, கரெக்டான பதில் சொல்கிறவங்க காசு வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லாஸ்ட் பால் 2வது ஓவரில் அவுட் சைடு ஆனா கீப்பருக்கு கேரி ஆகலை. டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. எக்ஸ்பென்சிவ் ஓவருங்க. 15 ரன் அந்த ஓவரில். 2 ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 20க்கு 1. மதுரை பளபளக்குதோ இல்லையோ, இந்த மே மாசத்துல டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் கோவளத்தில் நடந்துட்டு இருக்கிறனால கோவளமே பளபளக்குதுங்க. ஒரு செம டோர்னமெண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்குது. 20வது நாளில் இருக்கிறோம். என்ன மாதிரி மேட்ச்சில் இங்கே கரெக்டாக நம்ம வந்து ஒரு சூப்பரான சீட்டில் உட்காந்துருக்கோம்ப்பா. இப்போதைக்கு ஸ்கோர் 20. அண்டு இன்னும் பார்த்தீங்கன்னா 33 ரன் 18 பாலில். 2 டீமுக்கும் ப்ரெஷர். 2 டீமுமே ப்ரெஷரை பெட்டராக ஹேண்டில் பண்ண. 2 டீமுக்கு மட்டும் ப்ரெஷர் கிடையாதுங்க, இங்க ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்கோம். ப்ரெஷர் தான், ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாமே ப்ரெஷர் தான். எஸ் கரெக்ட். எஸ், யூடியூப்லயும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்ம கோவளம் மக்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. சூப்பர் பாலுங்க. அனதர் டாட்டா இல்ல, இந்த முறை வைடு, இந்த முறை கொஞ்சம் வெளியே போட்டிருக்காரு. ஐயோ செம்மையா ட்ரை பண்ணாரு, கையில மாட்டலங்க. த்ரோ எங்கேயோ இருந்திருக்கு. ஓவர் த்ரோல இன்னொரு ரன்னு, ஒரு ரன்னும் முக்கியங்க. லோ ஸ்கோர், லோன்னு இல்லை, ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பட் இதில் ஒவ்வொரு ரன்னும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக 2 ரன்னாக இருந்திருக்க வேண்டிய இடத்துல 3 ரன்னாக மாறி இருக்குது ஒரு ஓவர் த்ரோனால. 24க்கு 1. இப்போதைக்கு இன்னும் 16 பாலில் 29 ரன்னு. சீரியஸாக எல்லாருமே எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்துட்டு இருக்கோங்க. மேட்ச் பார்க்க எப்பா ரொம்ப நம்ம நினச்சதோட க்ளோஸாக போகணும்னு நினைக்கிறேன். லெக்ல தப்பான பாலுங்க, தப்பான லைன். பவுலர்லேருந்து வேகமாக போடணும்னு முயற்சி பண்ணாரு, அதனால ரொம்ப தள்ளி போட்டாரு பேட்ஸ்மேனுக்கு. வைட் அண்ட் சிங்கிள்.
கண்டிப்பாக ஃபீல்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தைரியமாக உள்ளே போடலாம், அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆப்போசிட் விண்டு தைரியமாக போடலாங்க. விண்டு வந்து எதிர்காத்த அடிச்சிட்டு இருக்கு இப்போ பேட்டிங் ஆடிட்டு இருக்கிற ரெண்டில். ஸோ லெக் சைடில் எப்படியா பேட்ஸ்மேன் அடிக்க வச்சா மாற்றுறதுக்கு சான்சஸ் அதிகம். பண்ணுவாரா பார்ப்போம். இன்னொரு அவுட் சைட் எட்ஜ். பேட் ஒரு பக்கம் பாருங்க, பால் ஒரு பக்கம் பாருங்க. சிங்கிள் மட்டுமே வந்திருக்கு. 3 பால் பாக்கி இருக்குங்க. ஸ்கோரிங்க 27. இன்னும் பார்த்தீங்கன்னா 15 பால்ல 26 ரன். பாதிக்கு பாதி ஸ்கோரில் இருக்காங்க. எப்பா செகண்ட் இன்னிங்ஸில் பாதிக்கு பாதி மேட்ச் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. பாதிக்கு பாதி ஸ்கோரில் இருக்காங்க. இன்னும் தேவைப்படும் டார்கெட்டும் பாதிக்கு பாதி. அப்படியே கரெக்டாக ஆஃபாக டிவைட் பண்ணியிருக்காங்க. 26 ரன்னு 15 பாலில் தேவை அப்படின்ற ஒரு இதில் ஜெய் 4வது பால் போடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. இந்த ஓவரில் ஒரு 3 ரன் வைடில் மட்டும் கொடுத்துருக்காரு. சூப்பர் பாலுங்க, நல்ல கம்பேக். ஃபைனலி ஸ்லாட்டில் இருந்த பால் தான், ஆனால் அந்த ஃபேஸ் இருக்கிற காரணங்களால் அடிக்க முடியல. இன்னொரு ரீசன் என்னன்னா எதிர்காத்து. ஸோ கண்டிப்பாக எதிர்காத்து இருக்கிறப்ப வந்து அடிக்க ட்ரை பண்ணது வந்து லெக் சைடில். இதை தான் நான் சொல்கிறேன், லெக் சைடில் அடிக்க வச்சாங்க. இந்த எண்ணில் ஆடும்போது லெக் சைடில் அடிக்க வச்சாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்தலாம் பேட்டர்ஸை. 2 பால் இருக்குங்க, 2 பால் இருக்கு. என்ன பண்ண போறாரு ஜெய் இங்க? அந்த அதர் எண்ட் அருள் ஜஸ்ட் இப்போ தான் உள்ள அந்த நியூ பேட்டர். நைஸ்லி பிளேடுங்க, டச் அண்ட் ரன். டைரக்ட்னா க்ளோஸ் காலாக இருந்திருக்கும். ஓடிட்டாங்க, ஸ்டில் சிங்கிள் ஓடிட்டாங்க. 25-13 பந்தில். ஆஹா என்ன டேக்குங்க எப்பா. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் வந்துருங்க. So yes, over to the Gangsters toss. திருக்கழுக்குன்றம் அண்ட் TATS டார்க் டெவில்ஸ் டீம் கேப்டன் 2 பேரும் வாங்க. ஸோ ஜஸ்ட் மேட்ச்சுக்கு அந்த டாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சுந்தர்னா உங்களுக்காக மணிகண்டன் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ணா ஐ லவ் யூ ஸோ மச்னா, உங்களோட ஸ்மைலிங் அச்சீவ்மெண்ட் ஆல் தி பெஸ்ட், எல்லாமே நல்லா பண்ணுங்க, காட் பிளெஸ் யூ அண்ணா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு சுந்தர்னா. மட்டும் இல்லை யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தான் ஹையஸ்ட் வியூஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கன்கரண்ட் வியூஸ் லைவா 269 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அனைத்து மக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் மக்களே. So right now over to the toss for the next match between Gangsters and TATS Daredevils. பிரகானா டாஸ் உங்கள் கையில். ஓகே, தேங்க்யூ ஆகாஷ். ஸோ நம்ம கூட கேங்ஸ்டர்ஸ் கேப்டன் திருக்கழுக்குன்றன் அண்ட் TATS டார்க் டெவில்ஸ் சூளேரி காட்டுக்குப்பம் கேப்டன் இருக்காங்க. ஸோ ஹெட்ஸ் அண்ட் டெயில்ஸ் யார் டாஸ் கேட்க போறீங்க? ஒரு கேட்கட்டுங்களா? ஹெட்ஸ் இட்ஸ் அ கால், டெயில்ஸ் இட் இஸ். கேங்ஸ்டர்ஸ் திருக்கழுக்குன்றம் டாஸை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் 2 டீமுக்குமே. ஸோ தேங்க்யூ வெரி மச். கேங்ஸ்டர்ஸ் திருக்கழுக்குன்றம்லேருந்து டாஸ் வின் பண்ணி முதல்ல நாங்கள் பவுலிங் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் மேட்ச் நம்பர் 213 அண்ட் பேக் டு மேட்ச் நம்பர் 212. பிக்கெஸ்ட் மேட்ச் ஆஃப் ரவுண்ட் 3 இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
செலக்டட் 11 சட்ராஸ் வர்சஸ் பேட்டன் கோவலம். 2 டீம்லேருந்து ஒரு டீம் தான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு கட்டாயம் இங்கே இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் அவே ப்ரெஷர் ஆன் போத் பேட்ஸ்மேன் as well as bowlers. பார்ப்போங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்டு சிங்கிள் மட்டுமே வந்திருக்குது. பத்து பால்ல 22 தேவை. ஸ்கோர் நீங்க 31க்கு 2ங்க. 10 பால்ல 22. போலிங் உள்ள வசந்த். சான்ஸ் ஆஃப் ரன் அவுட் இல்லன்ட்டாரு. நான் ஸ்ட்ரைக்கர் ஓடி வந்தாரு. ஸ்ட்ரைக்கர் ஓடல. ரன் இல்ல. பேக் டு பேக் டாட் பால்ஸ். நல்லா போட்டிருக்காருங்க வசந்த். கடைசி 2 பால் 22 ரன் 8 பால்ல. யார் இந்த சுச்சுவேஷன்ல பிரஷர், யார் இந்த சுச்சுவேஷன்ல மைண்டை ப்ராப்பரா ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க தாங்க வின்னரு. அது பேட்டிங் சைட்ல இருந்தா பவுலிங் சைட்ல இருந்தா பார்ப்போம். இன்னொரு டாட் பால். மீண்டும் ஸ்விங், மீண்டும் மிஸ். டாட் பாலுங்க. ரொம்ப வெளியே வைடுங்க. லாஸ்ட் பால் மிஸ்ஃபீல்டு. டீப்ல மிஸ்ஃபீல்டுங்க. கண்டிப்பா பிடிச்சிருக்கணும். பவுண்டரியோட ஓவர் முடிவுக்கு வருது. நல்ல ஓவருங்க. கண்டஸ்ட் ஆஃப் த கேம்ல 36. இப்போதைக்கு ஸ்கோர் 36க்கு 2. 4 ஓவர் முடிவில் 17 ரன் 6 பால்ல. லாஸ்ட் ஓவர் யார் போட போறாங்க? ஒரு பேட்டிங் பவர் பிளே. 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில. அந்த 2 ஃபீல்டர்ஸ் யார் யார் வைக்க போறாங்க அகைன்ஸ்ட் த விண்ட்? ஸோ எஸ், ஐபிஎல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஆடெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நாங்கள் லாஸ்ட்டாக டிஜேலாம் கேன்சல் பண்ணுறோம்னா அந்த மேட்ச் அவ்வளோ நெயில் பைட்டிங்காக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கடமடான்னு போயிட்டு இருக்குங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 17 ரன் லாஸ்ட் ஓவரில். பவுலிங் யாருப்பா? ஸ்ரூ கரன் பவுலிங்குள்ள வந்திருக்காரு. முடிச்சு கொடுப்பாரா? 16 ரன்னுக்குள்ள டிஃபெண்ட் பண்ணணும். சூப்பர் ஓவர் போனா செமையா இருக்குங்க. அது மட்டும் நம்ம பார்க்கல. ட்ரிகர் பண்ணி லெக் சைடில் அடிக்கிறதுக்கான முயற்சி. அதான்ப்பா தம்பி பால். போடுப்பா நீ போடுப்பான்னு சொல்லி கீப்பர் அப்ரிஷியேட் பண்ண. செம ஸ்டார்டிங்க கரண்ட்லேருந்து. அருள் அடிக்க பார்த்தாரு, மிஸ் பண்ணிருக்காரு. நல்ல விக்கெட் கீப்பிங் சுரேன் கிட்டேந்து. ஒவ்வொரு பாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருங்க பவுலருக்கு. விக்கெட் கீப்பர் தான் இந்த ஹாட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்கெட் கீப்பர் தான் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிரிக்கெட் ஃபீல்டில். அதை சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு சுரேன். அவுட் சைட் ஆஃப்ல கட் ஷாட்டுக்கான முயற்சி. இன்னொரு டாட்டுங்க. 17 4 பால்ல. இதாண்டா தம்பி பால், இப்படியே போடுப்பா அப்படின்னு சொல்லி சுரேன் சொல்றாரு. பாப்போங்க. இந்த பால் 6 ஆர் பவுண்டரி வந்தே ஆகணும். அருளோட பேட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா அருள் யோசிச்சு ஆகணுங்க.
சூப்பர் பால், திரும்பவும் சரியான பாலுங்க. இன்னொரு டாட் பால். நானாப்பா டாட் பால் போட்டேன் அப்படின்ற மாதிரி பவுலர் இருந்து ஒரு ரியாக்ஷன். கரண் அடுத்த பாலுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஹேட்ஸ் ஆஃப்ங்க, என்ன மாதிரி பவுலிங் வச்சிருக்காங்க இங்க ஸ்பார்டன் கோவளம் அணியினர். ஷாட்டு, இன்னும் 2 ஷாட் இந்த மாதிரி கிளியர் பண்ணா போதுங்க. 6 வந்திருக்கு, மஸ்ட் நீடட் 6. 2 பால்ல 11, ஒரு 4 ஒரு 6 வந்தா சூப்பர் ஓவர். 2 6 வந்தா மேட்ச் ஓவர். ஒரு டாட் பால் வந்தா பவுலிங் சைடு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அப்பாடான் இருக்கும். நராஸ்பட்டியை போட்டு கல்லு கில்லெல்லாம் வச்சிங்கன்னா ஒரே வெயிட்ல இருந்தா எப்படி ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்குமோ அந்த மாதிரி பேலன்ஸா இருக்குங்க கேமு. மேட்ச் ஆன். ஷாட்டே கிளியர் பண்ணிட்டாரா? பண்ணல மண்ணில் மாட்டிக்கிச்சு. ஒரே ரன்னு. ஸோ ஒரு பால், கரெக்டான ஒரு பால் போடணுங்க. எக்ஸ்ட்ரா இல்லாம இந்த ஒரு பால் ரொம்ப முக்கியமான பாலா போட்டாக வேண்டும். 10 ரன் ஒரு பால்ல. சம பால், லென்த்ல போடப்பட்ட பால். அற்புதமான வெற்றிங்க இங்க. பாடுங்கடினா என்ன நக்கல வாழ்த்துக்கள் ஸ்பார்டன்ஸ் கோவளம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. ஸோ எஸ், அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்து குயிக் சம்மரியுமே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன் கோவளம் தான் பேட்டிங் ஆடினாங்க. லாஸ்ட்டாக வந்து கலக்குன்னு கலக்குனாருங்க கரண். அவர் தான் லாஸ்ட் ஓவரும் போட்டாரு. பேட்டிங்லேயே அவர் தான் லாஸ்ட். ஸோ கரண் 20 ரன் 9 பால்ல. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா டிகே 16 ரன் 6 பால்ல. அதுக்கப்புறம் திரும்ப பவுலிங் உள்ள வந்தாங்க. பவுலிங் உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம பவுலிங் ஃப்ரம் டிகே 1 for 15 அண்ட் ஜெயக்குமார் கிட்ட 1 for 8. இது தாங்க ஓவரால் வந்து சம்மரி. அண்ட் ரைட் நான் ஓவர் டு த பிரசன்டேஷன் டு பிரகானா. அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்